தாய் தமிழ் உறவுகளுக்கு வணக்கம். எம்ஜிஆர் தோல்வியடைந்த ஒரே ஒரு தேர்தல் எது தெரியுமா? எம்ஜிஆர் தோல்வியடைந்த ஒரே ஒரு தேர்தல் எது தெரியுமா என்ற தலைப்பில் இந்த காணொளியை காண்கிறோம். எம்ஜிஆர் தமிழ்நாடு முதலமைச்சராக 3 முறை 10 ஆண்டுகள் பதவி வகித்தவர். தன்னுடைய அரசியல் வரலாற்றில் ஒரே ஒரு முறை மட்டும்தான் எம்ஜிஆர் தோல்வியை தழுவினார். சரித்திர நாயகன், வெற்றி திருமகன் என்று அழைக்கப்படுபவர். இவர் 1972ஆம் ஆண்டு திமுகவில் இருந்து நீக்கப்பட்டார். கட்சி ஆரம்பித்த 5 ஆண்டுகளிலேயே ஆட்சியை பிடித்தார். 1977ஆம் ஆண்டு அவர் ஆட்சியை பிடித்தார். 80ஆம் ஆண்டு இந்திய பாராளுமன்ற தேர்தல் நடைபெற்றது. அந்த தேர்தலில் எதிர்கட்சி தலைவராக இருந்த இந்திரா காந்தி பிரதமர் பதவியை பிடிக்க வேண்டும் என்று தமிழகத்தில் திமுகவுடன் கூட்டணி அமைத்தார். திமுக காங்கிரஸ் கூட்டணி உருவானது. அதிமுக சிறிய கட்சிகளை இணைத்து தேர்தலை சந்தித்தது. இந்தியா முழுவதும் இந்திரா காந்திக்கு ஆதரவான ஒரு அலை வீசியது. என்னவென்று சொன்னால், மத்தியில் ஜனதா கட்சி ஆட்சி 3 ஆண்டு காலம் நடைபெற்ற ஜனதா கட்சி ஆட்சி உள்கட்சி பூசலால் கவிழ்ந்தது. இதனால் மக்கள் ஜனதா கட்சி மீது அதிருப்தியில் இருந்தனர். மீண்டும் இந்திரா காந்தி பிரதமராக வர வேண்டும் என்று விரும்பினர். ஆக இந்திரா காந்திக்கு ஆதரவான அலை வீசியது. அது தமிழகத்திலும் வீசியது. திமுக காங்கிரஸ் கூட்டணி உருவானது. தமிழக முதலமைச்சராக இருந்த ஆட்சி கட்டிலில் அமர்ந்திருந்த அதிமுக சிறிய கட்சிகளுடன் கூட்டணி அமைத்து தோல்வியை தழுவியது. ஆம், மொத்தமுள்ள 40 தொகுதிகளில் 38 தொகுதிகளில் திமுக காங்கிரஸ் கூட்டணி வெற்றி பெற்றது. அதிமுக 2 தொகுதிகளில் தான் வெற்றி பெற்றது. ஒன்று சிவகாசி, ஒன்று கோபிச்செட்டிப்பாளையம். மீதி அனைத்து தொகுதிகளிலும் திமுக வெற்றி வாகை சூடியது. திமுக காங்கிரஸ் கூட்டணி வெற்றி பெற்றது. அகில இந்திய அளவில் காங்கிரஸ் வெற்றி பெற்று இந்திரா காந்தி பிரதமரானார். கருணாநிதி அவர்கள் இந்திரா காந்தியை சந்தித்து, தற்பொழுது தமிழ்நாட்டில் அதிமுக ஆட்சியை கலைத்துவிட்டு தேர்தல் நடைபெற்றால் திமுக காங்கிரஸ் கூட்டணி பாராளுமன்ற தேர்தலில் வெற்றி பெற்றது போன்று மீண்டும் வெற்றி பெறும் என்று கூறி அதிமுக எம்ஜிஆர் ஆட்சியை கலைத்துவிட்டு சட்டசபை தேர்தல் நடத்தும்படி கூறினார். இந்திரா காந்தி அவ்வாறே செய்தார். எம்ஜிஆர் ஆட்சி கலைக்கப்பட்டது. 80ஆம் ஆண்டு மீண்டும் சட்டசபை தேர்தல் நடைபெற்றது. பாராளுமன்ற தேர்தலில் வெற்றி பெற்ற திமுக காங்கிரஸ் கூட்டணி படுதோல்வி அடைந்தது. அதிமுக வெற்றி பெற்று மீண்டும் முதலமைச்சராக எம்ஜிஆர் பொறுப்பேற்றார். ஆக எம்ஜிஆர் தோல்வியடைந்த ஒரே ஒரு தேர்தல் 1980ஆம் ஆண்டு 1980ஆம் ஆண்டு நடைபெற்ற பாராளுமன்ற தேர்தல் மட்டும்தான். அதுல திமுக காங்கிரஸ் கூட்டணி 38 தொகுதிகளில் வெற்றி பெற்றது. அதிமுக 2 தொகுதிகளில் வெற்றி பெற்றது. மீதி அனைத்து தொகுதிகளிலும் அனைத்து தேர்தல்களிலும் எம்ஜிஆரே வெற்றி பெற்றார்.